சரிம்மா, டைம் ஆச்சு, வேலைக்கு போயிட்டு வரேன். ஏங்க 2 நாள் சம்பளம் நிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு saree எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகணும். சரி, வாங்கிட்டு வரேன். அம்மா, ஒரு காப்பி போட்டு கொண்டாமா, தலைவலியா இருக்கு. என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க, வேலை முடிஞ்சா? ஏங்க சொல்லுமா. என்னங்க சரி? இல்லம்மா, மழை வந்துருச்சு, கரண்ட் இல்ல, அதோட வேலை பாதியோட நின்றுச்சு. நாளைக்கு வாங்கிட்டு வரேன். நாளைக்கு தானங்க ஃபங்க்ஷனு, இப்போ எப்படிங்க நான் சேலை கட்டிட்டு போறது ஃபங்க்ஷனுக்கு? பீரோடுல தான் அவ்வளவு சேலை இருக்குல்ல. இப்போ சேலை, அந்த சேலை எடுத்து 5 நாள் தானே ஆகுது, அதை கட்டிக்கிற மாட்டேன் அந்த சேலைய. எனக்கு புது saree வேணும். இது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அந்த saree கட்டிட்டு போயிட்டேன். எனக்கு புதுசா வேணும், நாளைக்கு போய் ஆகணும் ஃபங்க்ஷனுக்கு. நான் என்னம்மா பண்றது, வேலை இல்லை, கரண்ட் இல்லை, மழை வந்துருச்சு, நான் எப்படி என்ன பண்றது நான்? ஏங்க 2 நாள் சம்பளம் நிக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்க, ஆமா, அதுலயாவது எனக்கு saree எடுத்து வந்துருக்கலாம்லங்க. சம்பளம் ஒர்க்கும் வேலை முடிஞ்சாதான் சம்பளம் கொடுப்பாங்க அந்த வீட்டுல. நம்ம என்ன இது கவர்மெண்ட் வேலையை பாக்குறோம், மாசமான அக்கௌண்ட்ல பணம் ஏறுறதுக்கு? கூலி வேலை தானே பாக்குறோம். வேலைக்கு போனாதான், வேலை பார்த்தாதான் அந்த வீட்டுல சம்பளம் கொடுப்பாங்க. எங்க காப்பி கேட்டேன், இப்படி என்ன வந்ததுல இருந்து அதே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ரூபாய் காப்பி போட்டு தர மாட்டியா? காஃபியும் இல்ல ஒண்ணும் இல்ல, போங்க. ஒரு saree வாங்கிட்டு வாங்கன்றதுக்கு ஒரு saree வாங்கிட்டு வரல. இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனை போய் நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்பவே எங்க அம்மா எங்க அப்பாவும் சொன்னாங்க, இவன் ஒரு ஆளுன்னு இவனை போய் கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு. எல்லாம் என் தலை எழுத்து. என்னங்க அது? சரி, நீ கேட்டதை வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, அப்புறம் ஏங்க வாங்கிட்டு வரலன்னு சொன்னீங்க? சும்மா சொல்லி பார்த்தேன், நீ என்ன எப்படி இருக்கேன்னு. சில பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்குங்க. அது எப்படி, வேலைக்கு போனா ஒரு பேச்சு பேசுறிய, வேலைக்கு போகலைன்னா ஒரு பேச்சு பேசுறிய? சம்பாதிச்சா ஒரு மதிப்பு, சம்பாதிக்கலைன்னா ஒரு மதிப்பு. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கிட்டோமா, ஒரு ஆம்பளை வேலைக்கு போகலைன்னா எவ்வளவு மதிப்புன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். 10 ரூபா காசு கூட பிரயோஜனம் இல்லைன்னா நல்லா நிரூபிச்சுட்டேன். எத்தனையோ பேர் இந்த நாட்டுல கை இல்லாம கால் இல்லாம பொம்பளையால தான் பாக்குறாங்க, பொம்பளையால தான் உழைச்ச புருஷனை பாக்குறாங்க. நீ என்னடானா அளவுக்கு மீறி ஆசைப்படுற, வீட்டுல இருக்குன்னு சொல்றேன், அப்ப இங்க வச்சுக்கிட்டே அப்ப மறுபடியும் வாங்கிட்டு வான்னு சொல்ற. ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் ஹஸ்பண்ட் இல்லாம இருக்க, அவங்களாம் எப்படி வாழ்றாங்க? இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ பார்க்கணும். என்ன புரியுதா? இருக்கிறத வச்சு பண்ணணும், இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது. ஒரு நாள் வேலை இல்லைன்னு சொன்னேன், அவ எத்தனையோ வருஷம் வேலை இல்லாம இருக்கா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு நல்ல நாள் பொழுதுமா ஒரு நல்ல துணிமணி எடுத்து போட முடியாம இருக்கா எத்தனையோ பேர். அவங்களாம் எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி வாழ்றாங்க? இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ பார்த்துக்க, சரியா?